ஹலோ காய்ஸ், how are you all? தெரியும் ரொம்ப நாள் வீடியோ போடலை, அதுக்கு மன்னிச்சிடுங்க. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எனக்கு பிடிச்ச படத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணலாம் தான் அதை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிடுறேன். அதை உங்களோட பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் செக்மெண்ட். எத்தனை சொன்னாலும் இதுதான். வாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோம். நெக்ஸ்ட்டு டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் இதுன்ட்டு for the one last time. Oh god, நம்ம லைஃபே எப்படி போயிடும் போலே. தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல படம்னு கேள்விப்பட்டேன், பார்த்துருவோம். லவ் மேரேஜ், ஆமாம் கைஸ் பார்க்கணும். அது வேறு வச்சுருக்கணும் வாட்ச் லிஸ்ட்டில். வேறு என்ன, இங்கிலீஷில் மட்டும்தான் வந்திருக்கு, அப்லோட் பண்ணியிருக்கேன். அடப்பாவீங்களா. குட் டே டீசர் மிக்ஸ்டு வீசர் இருக்குது, பார்த்துட்டு கன்க்ளூட் பண்ணிப்போம். நைட் ஆல்வேஸ் கம்ஸ், என்ன இன்டென்ஸாக படம் இருக்குது. ஆஹா, பார்த்தே ஆகணுமே. இன்ஃபைனைட் ஸ்டார்ம் சர்வைவல் ட்ராமா, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரேட்டு. ஜேஎஸ்கே வாட்சிட்டு 3 ரிஸ்கா. ஐயோ. நெக்ஸ்ட்டு பிசிசிஐ நெவர் ஃபோர்ஸ்டு தட் ஒன் மேன் டு ப்ளே விஜய் ஹசாரே ட்ராஃபியா. நெக்ஸ்ட்டு ஏய் இங்க வாடா. நோய் என்ன விஷயம் சொல்ற? என்னது டாவா? என்ன வந்தா மரியாதை என்னன்னு கேளுங்க. அதை விட்டு என்ன வந்த உடனே வாடா போடா, போலீஸ்னா மரியாதை வாடா போட சொல்லிச்சா? இந்த வீடியோல வர மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்ல எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோ உங்களை மரியாதை குறைவா நடத்துனாங்க அப்படின்னா பிஎன்எஸ் செக்ஷன் 296 கீழே அவங்களுக்கு 3 months வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏய் இங்க வாடா. என்ன விஷயம் சொல்ற? என்னது டாவா? வேற சேவ் டாக்ஸ்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் அவன் தெருவில் இருக்க 2 நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வளர்த்து காட்டுங்களேன்டா. வீட்டுக்கு மட்டும் பொம்மேரியன் ஷெப்பர்ட் லேப்னு வாங்கிட்டு போய் புரட்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியான மேட்ரு. The master interval is the undisputed king of interval blocks. While Vikram and Leo were great, master is on another level. True. ஒத்துப்பேன். இதை நான் எங்கே வேணாலும் வந்து ஒத்துப்பேன். மாஸ்டர்லாம் சரியான இன்டர்வல் பிளாக் கைஸ். அதெல்லாம் ஐயால. நெக்ஸ்ட்டு அடுத்தது போப்பா. த ரியல் கான்டெக்ஸ்ட் ஃபீச்சரிங் பிராவிஸ். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே ஃபேன் ஆஷ்னா. சொன்னல பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. பேக் அடிச்சிட்டான். சூப்பர்ரா. நெக்ஸ்ட் இது ஒரு கிளாரிஃபிகேஷனா போட்டிருக்காங்க சீக்கா. This has come right after Ashwin in his YouTube channel went and spoke about his contract, which I feel is first of all very, very wrong, Chika. Being a current player, being in the same team, talking about another player's contract, even though it might have been of a different context, this is the problem it can lead to. You never talk about another person's contract, Chika, first of all. And because of that, CSK have strongly put out a statement. எல்லார் ஃபேன்ஸுக்கும் அந்த ஈஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டிங் கவலையே படாதீங்க, நெக்ஸ்ட் 2 yearsக்கு இந்த பிளேயர் நம்மளுக்கு தான் அப்படின்னு. ரெகுலேஷன் இது ஒரு கிளாரி. இப்படி அதிக சம்பளம் கொடுக்குறான்னு ஓடிட கூடாதுன்னா கம்பெனிக்காரன் என்ன பண்றான், நைஸா கேம்பஸ் இன்டர்வியூன்ற பேர்ல காலேஜுக்குள்ள வந்து கம்மி சம்பளத்துல நம்மள லாக் பண்ணி 2 வருஷம் அக்ரிமெண்ட்டையும் போட்டு டிகிரி சர்டிபிகேட்டையும் புடிங்கி வச்சிடறான். நீங்க ப்ராப்பரா ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க காசு கொடுத்தாதான் உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க கம்பெனி சொன்னாங்க அப்படின்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல பிஎன்எஸ் செக்ஷன் 316 கீழே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கிரேட் இனிஷியேட்டிவ். மேலே லாலாம் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். Netflix India and South India quoted in X, whatever Cambo, Leo hype will be surreal. Wow. Meow Das Patiban is the animal. Great try, eh? Great try. Which one is best? நான் ஆடுறேன். டாடி நான் ஆடுறேன். Go on. Tell them. Hey! என்னங்கடா? ஆளாளுக்கு என் வாதியார பல்லு புடிச்சு பாக்குறீங்களா? ஏய் வேம்பளே, உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. இங்க என்ன நடக்குது? ஏறங்க இந்த பையனை நம்பி ஆட்டை கேட்டுன்னு வந்தவாரு, அதை கூட விட்டுடலாம். நேத்து மழையில முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புலி அடிச்சு சாத்திரி வேண்டாம்.
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஏய் கபில இறங்குனா you'll fall off everybody's face அச்சி மூஞ்சி இதெல்லாம் குழப்பிடும் ஆட்டக்கிற மாதிரி பேசினிக்கிற ரொம்ப பெருசா இருக்கும் போல. அடுத்தது போ. ஷாவூர்மா. திஸ் man asked News and sent his to random goals and followers list. Due to this, reduces mental stress. அலங்கையால ரெட்ரோ what the fuck is happening? ரெட்ரோ மனிதனன் கன்னி ராசி எம்சி. Next, forward grateful for KK for humiliating CSK at Chepak. Hurt the ego so bad that made CSK pull out an iconic replacement trio. Literally, my mind played Thor entry in Wakanda when everyone lost hope. Yay! 2026 வரண்டா எல்லாரும். ரஜினி முருகனுக்கு டிக்கெட் கிடைக்காம கத்துக்கலிக்கு போனேன். ரஜினி முருகனுக்கு டிக்கெட் கிடைக்காம கதகளிக்கு போனேன். தேவாராக்கு டிக்கெட் கிடைக்காம மெய்யழகனுக்கு போனேன். பிகிலுக்கு டிக்கெட் கிடைக்காம கைதிக்கு போனேன். 10 தலைக்கு டிக்கெட் கிடைக்காம அயோத்திக்கு போனேன். 90 அமலுக்கு டிக்கெட் கிடைக்காம தடமுக்கு போனேன். மெர்சலுக்கு டிக்கெட் கிடைக்காம மேயாதமானுக்கு போனேன். மாமன்னனுக்கு டிக்கெட் கிடைக்காம போர்த்தோருக்கு போனேன். பீஸ்ட்டுக்கு டிக்கெட் கிடைக்காம கேஜிஎஃப்டுக்கு போனேன். பாயம்பலிக்கு டிக்கெட் கிடைக்காம தனியூரனுக்கு போனேன். கோப்ராக்கு டிக்கெட் கிடைக்காம சீதாராமனுக்கு போனேன். 96க்கு டிக்கெட் கிடைக்காம ராட்சசனுக்கு போனேன். விக்ரமேதாக்கு டிக்கெட் கிடைக்காம மியூசியம் ஒர்க்குக்கு போனேன். காலாக்கு டிக்கெட் கிடைக்காம இரும்புத்துறைக்கு போனேன். சிக்கச்சோந்த வானம்க்கு டிக்கெட் கிடைக்காம பரியரும் பெருமாளுக்கு போனேன். இது மட்டும் பாம்னு போட்டு வச்சுருக்கானுங்க. 96க்கு போகலாம். ஓகே, செம க்ளோஸு. டன். காலா டிக்கெட் கிடைக்காம இரும்புத்துறைக்கு போனேன். சிக்கன் பெருமாள் போனேன். தொடரிக்கு டிக்கெட் கிடைக்காம எம்பஸ்தரிக்கு போனேன். காப்பானுக்கு டிக்கெட் கிடைக்காம அசுரனுக்கு போனேன். சண்டைக்கோழிட்டுக்கு டிக்கெட் கிடைக்காம வடச்சென்னைக்கு போனேன். அப்படியே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடாங்கொய்யால ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது சில வரைமுறைகள் இருக்குல்ல, அது கூலி எங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதாவது எல்லா காலத்துலயுமே இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற டெண்டன்சி என்னன்னா, they want everything to be defined. எல்லா காலத்தையும் இதெல்லாம் இருந்திருக்கு. நம்ம அந்த காலத்துல ஒரு காலேஜ் போகும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்போம். வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சு பேசினா பேச மாட்டோமா? அப்பவும் இதெல்லாம் பண்ணிதான் இருந்திருப்போம். அதை பண்ணாம இருந்திருக்க மாட்டோம். அப்ப அதுக்கு பேரு தெரியாது. இப்ப அதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன ஆகுறோம்னா, அந்த பேருக்கு தான் அஜிடேட் ஆகுறோம், அந்த ஆக்டுக்கு கிடையாது. அப்படியாம இதெல்லாம் எப்பவுமே இருக்குங்க. ரொம்ப லேமான விஷயங்கள் அது ரொம்ப எக்ஸைட்டடா கேட்டுருக்கோம். அப்படியா உங்களுக்கு அப்படி இருக்கா? அப்படியா சிச்சுவேஷன்ஷிப் அப்படியா என்னமோ இதுக்கு முன்னாடி இவனுக்கு ரிலேஷன்ஷிப்ல சீட்டே பண்ணாத மாதிரியும், பேரே தெரியாம எதுவுமே பண்ணாத மாதிரியும், பிரெட் கிரம்பிங்கா கோஸ்டிங் பண்ண. கோஸ்டிங்லாம் நீங்க பண்ணது இல்லையாடா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசாம விட்டதே கிடையாது. பாலி ரிலேஷன்ஷிப்லாம் நீங்க இருந்தது இல்ல. ஆனா தாத்தங்கிட்ட கேளு, உன் பாட்டங்கிட்ட கேளு, பாலி ரிலேஷன்ஷிப் பத்தி அவன் சொல்லுவான். அந்த டேர்ம் புதுசா கத்துக்கிட்டாங்கன்னு உடனே ஓ ரியலி திஸ் டூ கைஸ் இட்ஸ் லைக் கொன்றேன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அதெல்லாம். MS Dhoni stand with Virat Kohli. Why you hype? It's just a trending. Meanwhile the trending OG fans note. ஆனால் ராஜசேகருக்கு பலையாலியா நீ உன் பொண்ணுங்களை டாக்டர் படிக்க வச்சுட்டு தேவைப்பண்ண மட்டும் பணத்தை தக்க வச்சுட்டல நீ. எல்லாம் ஆண்டவன் செயல் தம்பி, ஆடங்கொய்யால. நெக்ஸ்ட்டு நைட்டு தூங்காம முடிச்சு விட்டுருவான் வச்சா திருட்டுற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். Next. CSK took those losses so seriously. CSK got Ayush before Mumbai. CSK got Urval before RCB. CSK got Bravis before DC. வரோம் IPL 2026 இருக்கு. Fans, don't leave us, we love you. DB, don't worry, I'm here. Wow, கொய்யால 2026 இருக்குடா.
அப்பப்போ சிஎஸ்கே மீம் வேற வந்துட்டு இருக்கு. 2005 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட படத்தோட ரெவென்யூ வந்து 20%லேருந்து 30% ஆஃப் தி டோட்டல் பாலிவுட்டோட கிராஸ் ரெவென்யூ அவரோட படம் மட்டும்தான் வருது. விஜய் சாரோட படம் மட்டும்தான் வருது. 25%. லோயஸ்ட் வந்து பிகில், ஓகே, அது வந்து 17%. அப்புறம் வாரிசு அந்த லியோ படத்துல நியர்லி 35% ஆஃப் தி டோட்டல் காலிவுட் கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நான் சொல்றேன். இந்த ரிவ்யூயர்ஸ் அந்த கலெக்ஷன் பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படுறது. we take it only from the balance sheets of the companies. அது வச்சு பாலிவுட்டோட கலெக்ஷன்ஸ் நான் கம்பேர் பண்றோம். ஸோ 1/3 ஆஃப் தி கலெக்ஷன் we are going to lose from next year. ஸோ அது எப்படி மேக்கப் பண்றது? வரணும், இன்னொரு ஆள் வரணும். அது இன்னொரு ஆள் யார் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். பறந்து போ மூவி அன்பு பா எனக்கு வருதுப்பா. மியூசிக் டைரக்டர் அன்பு இஸ் அ குட் பாய். இப்போ போக போகிறான் டாடி சொல்கிறாரு பாருங்க பாய். வாட் த ஃபக். மியூசிக்கல் மூவின்னு தெரியாமல் எப்பவும் போல் சாங்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணேன். 20 minutes படமே முடிஞ்சிருச்சு குமாரி. ஆடாப்பாவீங்களா. அடுத்தது ஜிஜி. ஐயோ இவன் யாரும் டீமில் எடுக்காதீங்க, இப்போ தான் இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் லீக் பண்ணான்னு ரிட்டையர் பண்ணான். மெயின் கேரக்டர் சென்ட்ரம் கோலார் உள்ளவன் லூசு பையன் சிஎஸ்கே. என்னடா சொல்கிற? இப்போ தானடா டெவலப்பர் சைனிங் நியூஸ் லீக் பண்ணான். அடங்குய்யால் official statement Chennai Super Kings categorically clarifies that all actions taken by the franchise during the signing process of developers has replacement played during the time were in complete compliance with the rules and regulations of the IPL. Right? Question: why Tamil cinema couldn't gross 100 crores? Other language directors are just entertaining people, but Tamil directors are educating people through films. Maybe that's the reason that movies. Wow! நல்ல ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, இதை இப்பயே சேவ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக மதராசிக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட், do you like animals? Yes, I like animals. Which animal? Already having enough things to be anxious. My terms writing wrong answers in exam 6 years before college completed me. இருக்கிற பிரச்சனை நீ வேற வந்து தொலைச்சிருக்க. கங்குவா ரிலீஸ்க்கு பிறகு உங்களோட பேசணும். ஓகே, பேன் இந்தியா தெரிக்க விடும் படம். தாண்டா கான்ஃபரன்ஸ். ஹிந்தில இந்த படத்தை வந்து ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து ட்ரேட்ல உள்ளவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்க தமிழ்நாடு ஆந்திராங்கிறது வந்து ஆல்ரெடி சூர்யா அண்ணாவோட கோட்டை தான், அது பிரச்சனையே கிடையாது. நார்த் இந்தியா இந்த படம் அடிக்கும். அதோட ரஷஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த கங்கா கங்கா கங்குவான்னு ஒரு சாங், ஃபர்ஸ்ட் சாங், எனக்கெல்லாம் வந்து அப்படியே கூஸ் பம்ப். எனக்கு தெரிஞ்சு அதாவது எத்தனையோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கூஸ் பம்ப் இருக்கலாம், ஹீரோயின் ஒரு ஃபுல் சாங்கும் கூஸ் பம்ப் இருக்குன்னா கங்கா கங்கா கங்குவா. மொரட்டு மோட்டிவேஷனா இருக்கு. ஆக்சுவலா டேர்ம் வந்து இப்ப ரொம்ப ரீசெண்டா நிறைய இருந்துட்டு இருக்கு. சவுத் இந்தியால எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு பிறகு சவுத் இந்தியாவில ஒட்டுமொத்தமா கேரளா இருக்கட்டும், ஆந்திரா, ஒட்டுமொத்த ஃபேன்ஸால நைஸ்பா. இதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டியே கிடையாது. நீ ஒன்னும் இப்ப 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு அப்புறமா ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒரு 14,000 ரூபாய் சம்பளத்துக்கு உன் ஆட்டிடியூட் ஃபிக்ஸ் ஆகுமா? இல்ல சார், இப்ப ஜாப் செக்யூரிட்டி எதுவுமே இல்லையே சார். இந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலையுமே இல்ல. பட் இது கரியர் இல்லப்பா. திஸ் நாட் கரியர். இதுக்கு பிபிஏ படிச்சிருக்கணும் அவசியம் இல்லல்ல. இப்ப நான் வந்து ஒரு 70,000 வாங்கினேன், அடுத்த இன்கிரிமெண்ட் 1.5 லட்சம் ரூபாய் வருது சார். இப்ப நான் ஆல் கிளியர் பண்ணிட்டேன் சார். படிச்சு நான் ஆல் கிளியர் பண்ணிட்டேன். நான் ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகும்போது அவன் ஸ்டார்டிங் சேலரி என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல. ஆனால் பாதிலேருந்து பார்க்கலாம் காண்டாகுது நம்ம. ரைட்டுப்பா. When it was 2021, no one can release the movie in theaters, but the one man who came to save the theater owner. Next. என்ன சொல்றதா? Me when it comes to cricket, Dhoni. Me when it comes to cinema. கேட்பேன் நானு. மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா கூட அண்ணே உங்களை போடுங்க. என்ன சொல்றதா? Right, ready. Next. Men who don't like Murnaala irukku. What the fuck? Define this in cricketing terms. Winning championship trophy and T20 World Cup right after choking in a home ground World Cup. Right. Okay, next. ரியோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க சார். ஒன்னு கோச்சுக்காதீங்க ரியோ. கம் ஆன் லைஃப். நெக்ஸ்ட். உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. What the fuck?
ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் சந்துன்னு சொல்லப்படுற சோஷியல் மீடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். எல்லா மீம்ஸ் எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் டைம் எடுத்து பொறுமையாக ஃப்ரீ டைம் எடிட் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் சஜஷன்ஸ் ப்ரோ இதை பற்றி நீங்கள் ரியாக்டே பண்ணல அப்படின்னு எதாவது இருந்தாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் நான் பார்த்து ரியாக்ட் பண்ணி என்னோட ஒப்பீனியன் அங்கே ஷேர் பண்ணுறேன். ஆர் இஃப் யூ ஹேவ் சம் சஜஷன்ஸ் ப்ரோ இது எப்படி பண்ணுங்கள், எனி ஃபீட்பேக் ப்ரோ இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி ப்ளீஸ் மேக் யூ சப் கமெண்ட். ஐ வில் த்ரூ ஆல் யூர் கமெண்ட்ஸ். Want to support me, hit that subscribe button. That's the only way you can support any upcoming YouTubers like me. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூட சீக்கிரம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Bye bye. See you all. Peace out.